பஹல்காம் தாக்குதலை அடுத்து நடைபெற்ற பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்தில் அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்துள்ளது. பாகிஸ்தானுடனான அட்டாரி வாகா எல்லையை மூட முடிவு செய்துள்ள மத்திய அரசு தக்க காரணங்களுக்காக எல்லை தாண்டி சென்றவர்கள் மே 1ஆம் தேதிக்குள் திரும்ப வேண்டும் என அறிவித்துள்ளது. பாகிஸ்தானியர்களுக்கான SVS விசா ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த விசாவின் மூலம் இந்தியாவில் இருப்பவர்கள் 48 மணி நேரத்தில் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் எனவும் ஆணையிட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் பாதுகாப்பு, ராணுவ ஆலோசகர்கள் உள்ளிட்டோர் ஒரு வாரத்தில் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டுள்ள மத்திய அரசு தூதரக அதிகாரிகளின் எண்ணிக்கையை 30ஆக குறைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்திலிருந்து பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோரை திரும்பப் பெறுவதாகவும் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்திற்கு பிறகு இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். முப்படைகளும் முழு ஆயத்தமாக இருக்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித் ஷா, அரசியல் கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். இதில் கலந்து கொள்ள காங்கிரஸ், சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, சிவசேனா மற்றும் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விவரங்கள் அனைத்து கட்சிகளுக்கு தெரிவிக்கப்படும் எனவும் மத்திய அரசின் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர்களின் கருத்துக்களும் இந்த கூட்டத்தில் கேட்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீநகரில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தலைமையிலும் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பற்றி தகவல் தெரிவித்தால் 20 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடந்த இடத்தில் இருந்த சுற்றுலா பயணி ஒருவர் எடுத்த புகைப்படத்தின் அடிப்படையில் பயங்கரவாதியின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 3 பேரின் வரைபடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இவர்கள் மூவரும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்றும் அசிஃப் ஃபவுஜி, சுலைமான் ஷா, அபு டல்ஹா மற்றும் ஆகிய இந்த 3 பேரும் ஏற்கனவே பூஞ்சில் நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடையவர்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் ஒரு பிரிவான TRF எனப்படும் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இதற்கிடையே பயங்கரவாதிகளை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பயங்கரவாதிகள் பற்றி தகவல் தெரிவித்தால் 20 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என அனந்த்நாக் காவல்துறை அறிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீரில் இருந்து டெல்லி சென்ற தமிழர்களில் 19 பேர் விமானம் மூலம் சென்னை திரும்பினர். தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பதற்றத்துக்குள்ளான திக் நிமிடங்கள் குறித்து அவர்கள் விளக்கினர். பதட்டமான சூழ்நிலைய கண்ணால பார்த்து ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கு, மக்கள்லாம் எப்படி வாழ்றாங்களோ அப்படிங்கறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு. இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த பிரச்சனை இல்ல, நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு. அங்க இருக்கிற சுற்றுலா தலத்துல இருக்கிற டிரைவர்கள் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க, நம்மள நல்லா மதிக்கிறாங்க. அங்க அந்த இடம் நல்ல இடம், அங்க இருக்க மக்கள்கள் நல்ல மக்கள் தான். ஆனா நடந்த தகவல் தான் எங்களுக்கு வந்துச்சு. அங்க வந்து ஃபயரிங் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. மிலிட்டரியும் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. கோஆபரேட் பண்ணும்போது எங்கெல்ல வந்த ஒரு நபருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதை கேள்விப்பட்டவொன்னே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்தவொடனே அவரை இமிடியேட்டா வந்து அந்த லோக்கல்ல இருக்க எங்களுடைய டிரைவர்ஸ், அந்த லோக்கல் டிரைவர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இமிடியேட்டா எங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. நல்லா டிரைவர்ஸ்லாம் வந்து பக்காவா எங்களை கண்டுபிடிச்சு எங்கெங்கயோ இருந்தோம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பாதுகாப்பா வந்து அவ்வளோ ஃபாஸ்டா ஜரூரா கொண்டு வந்து எங்களை ஹோட்டல்ல இறக்கி விட்டு மதியம் சாப்பாடும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை வேன்ல ஏற்றி ஊருக்கே அனுப்பிச்சு விட்டாங்க. உயிர் சேதம் எதுவும் கிடையாது, உயிர் சேதம் கிடையாது. பட் புல்லட் இன்ஜுரிக்கு 2 பேத்துக்கு இருக்கு. அது அவங்க வந்து டெல்லியில வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் பை ஏர் அப்படி இல்லைன்னா இல்ல, அவங்க எல்லாமே சரியான உடனே அவங்க வருவாங்க ப்ராப்பர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த மதுசூதனன் ராவ் உடலுக்கு சென்னை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. டெல்லியில் இருந்து விமானம் மூலமாக மதுசூதனன் ராவின் உடல் சென்னை வந்தடைந்தது.
அவரது உடலுக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை டிஐஜி அர்ஜுன் சிங் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்ட நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அதிமுகவினர் இறுதி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மதுசூதனன் ராவின் உடல் அவரது சொந்த ஊரான நெல்லூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த நாடே எதிராக இருக்கிறது. பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும், தீவிரவாதத்தை அகற்ற வேண்டும் என்று. ஆனால் தொடர்ந்து இப்படிப்பட்ட பயங்கரவாதமும் தீவிரவாதமும் தலை தூக்குகிறது. ஒரு தேசம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்பால் எல்லோருக்குமான தேசம் என்பதை பாஜக அரசு ஊர்ஜிதப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். இதையும் சில பேர் அரசியல் பேசுகிறார்கள். மனிதாயமுள்ள யாரும் இதுபோன்று அரசியல் செய்ய மாட்டார்கள். தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்திற்கு உறுதுணையாக யாரும் இருக்கக்கூடாது.